வணக்கம். 1000 வருடம் பழமையான ஆலயம். தன் கண்ணையும் கட்டை விரலையும் மன்னன் பறித்துவிட்ட நிலையில் கூட சிற்பி வடித்த அழகான முருகன் கோவில் பற்றி தான் நாம இப்ப பார்க்க போறோம். திருவாரூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்கு. எண்கண் முருகன் கோவில் பற்றி தான் நாம் பார்க்க போறோம். பிரம்மதேவன் தன்னுடைய 8 கண்களை கொண்டு முருகனுக்கு பூஜை செய்து வழிபட்டு வந்தாங்க. இதனாலதான் இத்தலத்திற்கு எண்கண் என்ற பெயரே வந்தது. இந்த ஆலயம் சிவனுக்கானது என்றாலுமே இங்கு முருகப்பெருமான் தான் பிரதான தெய்வமா இருக்காங்க. 2ஆம் குலோத்துங்க சோழ மன்னனால் தான் இந்த கோவில் கட்டப்பட்டது. சிக்கல், எட்டுக்குடி, எண்கண் ஆகிய 3 தலங்களிலும் மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் காட்சி தரும் முருகப்பெருமான் சிலைகள் ஒரே சிற்பியால் தான் வடிவமைக்கப்பட்டவை. முருகப்பெருமான் 6 முகங்களுடன் அருள்கிறார். முன்புறம் 3 முகமும் பின்புறம் 3 முகமும் இருக்கு. 12 கரங்கள்ல வேல், அம்பு, கத்தி, சக்கரம், பாசம், சூலம், வில், கேடயம், சேவல் கொடி, அங்குசம் ஆகியவற்றை முருகன் தாங்கியிருக்க. மூலவரான ஆறுமுக பெருமான் மயில் வாகனத்துல தனியா அமர்ந்த கோலத்துல தான் காட்சியளிக்கிறாங்க. அவங்களுக்கு இருபுறமும் வள்ளியின் தெய்வானையும் தனித்தனியா இருக்காங்க. பங்குனி மாதத்துல 3 நாட்கள் பிரம்மபுரீஸ்வரர் மீது சூரிய ஒளி விழும். அந்த ஆலயத்துல தைப்பூச திருவிழா 14வது நாள் மிகவும் விசேஷமா நடைபெறும். பிருகு முனிவரோட சாபத்தால சிம்மவர்மன் அப்படிங்கிற மன்னன் சிங்கத்தோட முகத்தை பெற்றான். இதையடுத்து அந்த மன்னன் தினமும் வெற்றாட்டில் நீராடி எண்கண் வேலவனை தரிசித்து வந்ததால அவருக்கு தைப்பூசத்தை அன்னைக்கு காட்சியளித்த முருகப்பெருமான் மன்னனின் முகத்தை மனித முகமாக மாற்றி விமோச்சனமும் அளித்தார். இத்தலத்துல கண் நோய் பாதிப்பு உள்ளவர்கள் இறைவனை வேண்டி வழிபட்டால் அந்த குறை விரைவில் அகலும் என்பது நம்பிக்கை. கண் பார்வை குறை உள்ளவங்க ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு குமார தீர்த்தத்துல நீராடி முருகப்பெருமானுக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். இப்படி தொடர்ந்து நம்ம 12 மாதங்கள் வழிபட்டோம் அப்படின்னா கண் குறைபாடு நீங்கும் என்பது ஐதீகம். முத்தரச சோழன் அப்படிங்கிற மன்னனோட உத்தரவுப்படி சிக்கல் அப்படிங்கிற ஊர்ல உள்ள முருகப்பெருமானோட சிலையை வடித்தவர் ஒரு சிற்பி. அதோட அழகுல மயங்கிய மன்னன் இது போல வேறொரு சிலையை நீ எங்கேயுமே செய்யக்கூடாது என்பதற்கு அந்த சிற்பியோட வலது கையில உள்ள கட்டை விரலை வெட்டிட்டான். கட்டை விரலை இழந்த நிலையில கூட அந்த சிற்பி எட்டுக்குடியில மற்றொரு முருகன் சிலைய சிக்கல்ல உள்ளது போலவே வடிவமைத்தாரு. இதனால கோபம் கொண்ட அந்த மன்னன் சிற்பியோட 2 கண்களையும் பறித்துட்டான். சமீபனம் என்ற இத்தலத்திற்கு வந்த சிற்பி ஒரு சிறுமியோட உதவியுடன் மீண்டும் ஒரு முருகன் சிலையை வடித்தார். அப்போது உளிபட்டு அவரது கையில ரத்தம் வெளிப்பட்டது. அந்த ரத்தம் கண்கள்ல பட்டு சிற்பிக்கு கண் பார்வை வந்தது என்பது இத்தலத்தோட சிறப்பு. படைப்பின் மறுபொருளான பிரணவத்திற்கு பொருள் தெரியாததுனால பிரம்மனை முருகப்பெருமான் சிறையில் அடைத்தாரு. அதோட மட்டும் இல்லாம படைக்கும் தொழிலையும் தானே ஏற்றுக்கிட்டாரு. சிவபெருமான் முருகப்பெருமான் கிட்ட பிரம்மனை விடுவிச்சு படைப்பு தொழிலை அவரிடமே ஒப்படைக்க கூறினாரு. ஆனால் பிரணவ பொருள் தெரியாததுனால படைப்பு தொழில் செய்யலாகாது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் மறுத்துட்டாரு. அதனால சிவன் அப்படின்னா பிரணவத்தின் பொருளை நீயே பிரம்மனுக்கு எடுத்துரைத்து படைப்பு தொழிலை அவரிடமே ஒப்படைத்து விடு என்று கூறினார். இதை அடுத்து பிரம்மனுக்கு பிரணவ பொருளை உபதேசித்து படைப்பு தொழிலை அவரிடமே ஒப்படைத்தார் முருகப்பெருமான். பிரம்மதேவன் தன்னுடைய 8 கண்களை கொண்டு முருகனுக்கு பூஜை செய்து வழிபட்டார். இதனால் இத்தலம் எண்கண் என்றானது.